ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 55வது பாடலை பார்க்கிறோம். தியானத்தின் உச்சகட்ட நிலை மோன நிலை எனப்படும். அதாவது சொல்லும் செயலும் அடங்கி மனம் இறைவனோடு முழுமையாக லயிக்கும் நிலை. 1000 மின்னல்கள் ஒன்றாக சேர்ந்தது போன்ற பேரொளி கொண்டவள் நம் அன்னை என்று பட்டர் வர்ணிக்கும் இந்த பாடல் நம்மை அந்த பேரின்ப நிலைக்கு அழைத்து செல்லும். வேண்டுதல் எதுவுமே இல்லாத ஒரு நிறைவான நிலையை இந்த பாடல் நமக்கு தரும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள், அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்விதன்னை, உண்ணாது ஒளியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே. அதாவது மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அந்நாள். 1000 மின்னல்கள் ஒன்றாக திரண்டு ஒரு திருமேனியாக வடிவெடுத்தது போல அன்னை அபிராமி பேரொளியாக விளங்குகிறாள். அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்விதன்னை. எப்போதும் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கும் ஆனந்தவல்லி அவள். அரிய வேதங்களுக்கு தொடக்கமாகவும் உலகின் எல்லா பொருள்களிலும் நடுவாகவும் எல்லாவற்றினும் முடிவாகவும் விளங்கும் ஆதிசக்தி அவள். உண்ணாது ஒளியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே. அந்த முதல்வியை நாம் நினைத்தாலும் சரி, அல்லது மோன நிலையில் அவளோடு ஒன்று நினைப்பதையே மறந்தாலும் சரி, அதன் பிறகு நாம் அவளிடம் கேட்டு பெறுவதற்கு என்று இந்த உலகத்தில் வேறொன்றுமே இல்லை. அதாவது அவளே நமக்கு எல்லாமுமாய் ஆகிவிடுவாள். இதை இன்னும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், 1000 மின்னல்கள் போன்ற பிரகாசம் கொண்டவள் அன்னை ஆனந்தவள்ளி. வேதங்களின் தொடக்கமும் முடிவும் அவளே. அந்த ஆதிசக்தியை நாம் தியானித்து அவளோடு ஒன்றிவிட்டால் நம் மனம் அமைதியடைந்து மௌன நிலையை எய்தும். இந்த நிலையில் நமக்கென்று தனிப்பட்ட ஆசைகள் மறைந்து அன்னையின் அருளே நிறைந்திருக்கும். இதற்கு மேல் வேண்டுவதற்கு உலகில் எதுவுமே இல்லை என்கிற பூரண திருப்தி கிடைக்கும். இவ்வாறு பட்டர் மனம் மகிழ்ந்து விளக்குகிறார். பாராயணம் செய்யும் முறை. மனதை ஒருநிலைப்படுத்தவும் ஆழமான தியான நிலைக்கு செல்லவும் விரும்புவோர் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. அதிகாலை வேளையில் கிழக்கு நோக்கி அமர்ந்து புருவ மத்தியை நோக்கி தியானித்து இந்த பாடலை சொல்ல மௌன நிலை கைகூடும். அவ்வாறு செய்வதால் தேவையற்ற எண்ணங்கள் ஓடுவது நின்று மனம் மௌன நிலையில் நிலை பெறும். காரணமே இல்லாத ஒரு மன மகிழ்ச்சியும் பேரமைதியும் உண்டாகும். வாழ்க்கையில் எல்லாமும் கிடைத்துவிட்டது என்கிற நிறைவான மனநிலை ஏற்படும். அன்னைக்கு வெண்தாமரை மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக கற்கண்டு கலந்த பால் அல்லது தேன் படைக்கலாம். அன்னை அபிராமி ஒளியின் வடிவானவள். அவளை துதித்து மோன நிலையை அடைந்து உலகியல் துன்பங்களில் இருந்து விடுபடுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 56வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.